ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளே வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி ரெஸ்டிங் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிட்ட அப்புறம் வந்து நம்முடைய மல்லியும் வெண்பாவும் பார்த்திங்கன்னா பேசுகிறேங்க. வெண்பா, உன்னை நினச்சி எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. நீ வந்து அம்மாவோட நிலைமை நினச்சி அம்மாவுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும்னு நினச்சிருக்க. உன்னை ரொம்ப வந்து பெருமைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி 2 பேரும் வந்து பாசத்தை வந்து பரிமாறுகிறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதை வந்து பார்க்கவே வந்து கண்புள்ளா காட்சியாக இருந்துச்சு தாங்க சொல்ல முடியும். இதே போல் நம்முடைய வெண்பாவும் மல்லி வந்து எப்போவுமே வந்து ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஆனால் வந்து நம்முடைய மல்லி வந்து ஒரு சின்ன சிக்கலும் வந்து இருக்குங்க வேலைக்கு போகிறதுல. அது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வெண்பா நான் வந்து வேலைக்கு போகிறது வந்து உன் டாடாவுக்கு வந்து தெரிஞ்சால் என்னை வந்து வேலைக்கு வந்து அனுப்புவாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் வந்து பார்த்துக்கிறேன், டாடா கையில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுல நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா, பெரியம்மா எங்கே இருக்கீங்க, வாங்க உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மல்லியும் வெண்பாவும் வந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பெரியம்மா, நானே வந்து யோசிக்கலை வேலைக்கு போகலான்னு. வெண்பா வந்து என்னை பற்றி யோசிச்சு அவளோட ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வந்து வாங்கி தர்றதா வந்து சொல்லியிருக்கேன். அவங்களுமே வந்து வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா, என் பேத்திக்கு பாரு இப்போவே வந்து எவ்வளோ அறிவு இருந்திருக்கு. நீ வந்து யார் முன்னாடி வந்து கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து உனக்கு வந்து வேலை வாங்கி தரணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காளே. அதுவும் போக அவளுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் வந்து ஏதாவது வந்து பொருள் வாங்குறது என்னமுன்னா எல்லா நேரத்துலையும் வந்து விஜய்கிட்ட வந்து போக முடியாது. அதே சமயம் இந்த 2 ராட்சசிங் கையில் கேட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளுடைய பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்துவாங்க. அதே நீ வேலைக்கு போயிருந்தா உங்ககிட்ட வந்து காசு இருந்தால் கண்டிப்பாக வந்து உரிமையோடு வந்து வெண்பா வந்து உங்ககிட்ட கேட்பா. அவள் சொல்கிறது தான் வந்து சரி. நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வேலையை வந்து நீ வந்து கையோடு வந்து வாங்கிட்டு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த வேலை வந்து கிடைக்கலனாலையும் நீ வந்து கவலைப்படாத மல்லி, நம்முடைய ஏஜென்சிலே வந்து நீ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து முடியாது. நாளைக்கு வந்து மல்லியம்மா போகிற இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சே தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த போன அந்த ரஞ்சிதாவும் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய மல்லியை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எதுக்கு வந்திருப்பா அப்படின்றதுல பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனில் இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணி, மல்லி இப்படி தான் வந்து இங்கே வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், அந்த இடத்துல நானுமே வந்து இன்டர்வியூக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா, அவள் வந்து வேலைக்கு போகிறாளா, சரி நீ வந்து வீட்டுக்கு வா, அவளை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. நம்ம மல்லிக்கு வந்து வேலை கிடைச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து எதிராக வந்து நம்முடைய விஜயை வந்து உஸ்பேத்தி பேச விட்டாலுமே வந்து மல்லி வந்து வேலைக்கு போகிறது வந்து நல்ல விஷயம் தானே. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத வந்து நம்முடைய விஜய் வந்து செருப்பில் அடித்த மாதிரி அந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அன்னபூர்ணியமாக வந்து பி ஹாப்பின்னு தாங்க சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். விஜய் தாங்க.